இன்னைக்கு எப்படி கம்பெனிக்கு லீவு போட்டாச்சு, வாய்க்கு ருசியா சாப்பிடணும். என்ன சமைக்க போற சொல்லு. நானு சமைக்கணும். என்னடி ராகமே சரியில்லை என்ன? இல்ல சமைக்கணுமான்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஆமாடி, நேத்து ஏதோ மீன் வாங்கணும்னு சொன்னியே, ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வச்சிருக்கதா சொன்னியா? அது வேணா மீன் குழம்பு வறுவல் செஞ்சிரியா சாப்பிடுவோம். மீன் குழம்பா? ஏங்க நேத்து முந்தானத்தெல்லாம் மீன் குழம்பு வறுவலும் தின்னுக்கிட்டு தானே இருந்தோம். வேற ஏதாச்சும் சொல்லுங்க. சரி உன் இஷ்டப்படி வேற எதுனா செய்யி, நான் வேணா சாப்பிட்டுக்கிறேன். ஏங்க என்னங்க நீங்க சமைக்க சொல்றீங்க? வேற என்னென்ன செய்ய சொல்ற? நான் வேணா சமைச்சு கொடுக்கட்டுமா? அதெல்லாம் வேணாம். சரி எனக்கு பசிக்கு, சீக்கிரமா சமைச்சு கொடு. எனக்கு ஒரே தலைவலி. இதா என்னம்மா சொல்ற? தலைவலிக்குதா? என்னம்மா? தலைவலி இப்ப இல்ல, அப்புறமா வரும். அப்புறமா வருமா? தலைவலி என்ன சொல்லிட்டா வருது? எனக்கெல்லாம் அப்படிதான். தலைவலி வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு இன்னொன்னமோ செய்யும். இப்போ எனக்கு அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்குது. நீங்க வேணும்னா சாப்பாடு ஆர்டர் போட்டுருங்க. சிக்கன் பிரியாணி சொல்லுங்க. சிக்கன் பிரியாணி தான் எனக்கு பிடிக்கும். என்னங்க இது, கையில பணம் இல்லைன்னா அதை போன்பே கூகுள் பே இருக்கு இல்லையா, அதுல செய்யுங்க. செய்யலாம். ஆனா கூகுள் பே போன்பே எல்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. பணம் போய் ஏடிஎம்ல தான் போய் எடுத்துட்டு வரணும். போங்க போய் எடுத்துட்டு வாங்க. போகலாம், ஆனா எனக்கு கொஞ்சம் கால் வலிக்குது. என்னங்க சொல்றீங்க? கால் வலிக்குதா? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தீங்க. கால் வலிக்கும், ஆனா இப்ப இல்ல, அப்புறமா வலிக்கும். இப்ப என்ன செய்யலான்றீங்க? வீட்டுல மீன் அது இதுன்னு வாங்கி வச்சிருக்கிறேன் இல்லையா, அதுல எதனா ஒண்ணு சமைச்சு குடு, தின்னு தொலைக்கிறேன். ஆர்டர் போடணுமா? இல்ல ஆர்டரு தலைவலி அப்புறமா வருமா? ஏறி இடுப்புல மிதிச்ச இடுப்பு ரெண்டா போயிடும், ஜாக்கிரதை. ஏதோ ஆசையா இருக்குது சாப்பிடலாம்னு சொன்னா ஏதோ கோபப்படுறீங்களே. தமிழ் தானே, செஞ்சு முடிச்சுட்டு சொல்லுவேன், வந்து சாப்பிடுங்க. இந்த வீட்டுல எல்லாம் கத்திக்கிட்டே இருந்தாதான் மரியாதை.